அவ நான் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்கு, அதை யாரும் கேட்டதில்ல, நீ அதை கேக்குறியான்னு கேக்குறா. அவளும் சரின்னு சொல்றா. இவ அந்த பாட்டை பிளே பண்ணதும் 2 பேரும் அந்த பாட்டை ரசிச்சு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட ரூமுக்கு யாரோ வர்ற சத்தம் கிட்டதும் இவ அவனை ஒளிய வைக்கிறா. அவளோட அண்ணி உள்ள வந்து அவகிட்ட காஃபி குடுக்குறாங்க. அவங்க கல்யாண மண்டபத்துக்கு எத்தனை மணிக்கு போகணும், என்னெல்லாம் பண்ணணும்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க நம்ம லைஃப்ல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதப்போ நமக்காக சடனா ஒரு பர்சன் வருவாங்க. அவங்களால நம்ம லைஃப் ரொம்ப அழகா மாறிடும். இன்னைக்கு உன்னோட லைஃப் அப்படி மாறப்போகுது, நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போனதும் இவ அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அவனை பாக்குறா. இவன் தான் அவனோட லைஃபை மாத்திர மாதிரி அவளுக்கு தோணுது. அப்புறம் இவ அவன் கிளம்புறதுக்காக அவனை பால்கனிக்கு கூட்டிட்டு போறா. அவன் போறதுக்கு முன்னாடி இவ அவங்கிட்ட எனக்கு கொஞ்சம் காசை கடனா தரியா, கொஞ்ச நாள் அந்த காசை திருப்பி தந்துடுறேன்னு சொல்றா. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த மொத்த காசையுமே அவகிட்டே கொடுத்துடுறா. இவளோ நான் இப்பவே பெங்களூர்ல இருக்க என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன், அதுக்கு தான் அந்த காசை கேட்டேன்னு சொல்றா. அப்புறம் இவ திருடுறதுக்காக வந்த என்னெல்லாமோ பேசி என் மைண்ட மாத்திட்ட, இப்ப இவ்வளவு காசை என்கிட்டே கொடுத்துட்டு நீ கிளம்புற, நீ யாரு என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, பட் உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது, உனக்கும் அப்படி தோணுச்சுன்னா இந்த பால்கனியை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றா. இவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. அப்பாவா என்னோட பேரு சஞ்சனா, உன் பேர் என்னன்னு கேக்குறா. அவன் ஒரு பேப்பர் அவகிட்ட கொடுத்துட்டு உனக்கு தெரிஞ்ச பேர் தான் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் போனதும் இவ அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ரஜினிகாந்த் எழுதிருக்கு. இவ அதை பார்த்துட்டு இது உன்னோட உண்மையான பேரான்னு கூட எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றா.